இருக்கிற இடத்துல கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியால். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டே, உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளே. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே. எல் ஷடாய், எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆபிரகாமுக்கு அப்படியே சொல்லுவோம். எல்ரோயி என்னை காண்பவரே, எல்ரோயி என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, கருமுதலாய் என் மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே. எல்ரோயி, நீர் எங்களை காண்கிற தேவனாண்டவரே, கருமுதலாய் கருமுதலாய் என் மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே, ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர். என்னால் ஒன்றும் கூடாதென்று, என்னால் ஒன்றும் என்னை தந்துவிட்டேன், உம்மால் எல்லாம் கூடும். உம்மை நான் நம்பியுள்ளேன். தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. 27வது சங்கீதம், 27வது சங்கீதத்தின் 8, 9 வசனங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் 27, 8, 9 வசனங்கள். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிட்டு, உமது முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதையும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். ஹல்லேலூயா. இந்த நாளிலே பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் சிந்தையிலே கொண்டு வந்த 2 வார்த்தைகள். ஒன்று,
உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். இன்னொரு வார்த்தை, உமது முகத்தை எனக்கு காண்பித்தரணும். நீங்க என்ன பார்க்காம விட்டுறாதீங்க ஆண்டவரே, நானும் உங்களை பார்க்கும்படிக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. தாவீது ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், உமது முகத்தை எனக்கு மறையாதே. ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், அவர் பார்வையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். லேவியர்களை கொண்டு கர்த்தர் பிளஸ் பண்ணும்போது எப்படி பிளஸ் பண்ண சொல்லுவார் தெரியுமா? கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்க கடவர் என்று கர்த்தர் உன்னை பார்க்கிறார். எசேக்கியேல் 16வது அதிகாரம் 6வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு, உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். அவர் பார்த்ததுனாலதான் நாம் உயிர் பிழைத்திருக்கிறோம். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் சொல்ல முடியும், அவருடைய கண்களில் கிடைத்த கிருபைதான் இன்றும் நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் பார்த்ததுனால உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, தாவீதை எல்லாரும் மறந்த போதிலும் தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்கிறது, நீங்க உங்க முகத்தை எனக்கு மறைச்சிடாதீங்க. சிலரை நமக்கு பிடிக்கலன்னா முகத்தை திருப்பிடுவோம். அப்படி மட்டும் என் லைஃப்ல நீங்க உங்க முகத்தை திருப்பிடாதீங்க ஆண்டவரே. ஆமென். நீங்க பார்த்ததுனாலதான் இன்னைக்கு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், பிறந்த நாளிலே தூக்கி போடப்பட்டாய், ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாய் இருந்ததில்லை. அப்படிதான் எசேக்கியேல் 16வது அதிகாரம் ஆரம்பத்திலிருந்து வருகிறது. ஒரு கண்ணு உன் பேரில் இரக்கமாய் இருந்ததில்லை. ஆண்டவருடைய விசேஷம் என்ன தெரியுமா? யாரும் பார்க்காதவங்களை தான் அவர் பார்ப்பார். கடற்கரை அருகே வருகிறார், அங்கே இருந்த 2 படகுகளை கண்டாராம். அந்த 2 படகுகளும் வெறுமையான படகு. அதை அவர் பார்க்கிறார். யாரும் பார்க்காததை, யாரும் பார்க்க விரும்பாததை. சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து கேட்கிறார்கள், ஆண்டவரே நேரமாகிறது, ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க, இவர்களை அனுப்பி விடுங்க அவங்க சாப்பிட்றதுக்காக. இயேசு கேட்கிறார், உங்ககிட்ட என்ன இருக்கிறது அப்படின்னு. ஆண்டவர் 5 அப்பம் கொஞ்சம் மீன். அந்த கொஞ்சத்தை அவர் விரும்பி பார்க்கிறார். அவருடைய பார்வைப்பட்டதுனாலதான், அவர் பார்த்ததுனால நாம் பிழைத்துக் கொண்டோம். அதே எசேக்கியேல் 16:8 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன். இதோ உன் காலம் பருவ காலமா இருக்கிறது. என்னை பார்க்கும் போது மேலோட்டமா பார்க்க மாட்டார், என்னுடைய மொத்த டீட்டெயில் அவருக்கு தெரியும். அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். நீ என்ன பார்த்ததினால் அல்ல, நான் உன்னை பார்த்ததினால் நீ என்னுடையவளானாய். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட. ருசித்தவங்க மட்டும் கைகளை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லி பாடுங்க. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம் அழகான கண்கள், உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று அழகான கண்கள் என்னை கண்டதாலே
அவர் பார்த்ததால் நாம் பிழைத்துக் கொண்டோம். அவர் பார்த்ததால் நம்முடைய குறைவெல்லாம் நிறைவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. பார்த்து பார்த்து செய்கிறார். தேசமெங்கும் பஞ்சம் இருக்கும் போது கேரித் அந்த ஆற்று தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாய் வற்றி கொண்டே இருக்கிறது. ஆமென். கர்த்தர் எங்க பார்க்கிறார் தெரியுமா? சாரிபாத்ல இருக்கிற அந்த விதவின் வீட்டில் இருக்கிற எண்ணெய் இருக்கிற பாத்திரத்தை பார்க்கிறார். ஆமென். இன்னும் ஒரு நாளுக்கு இருக்கு, அல்லது இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கிறது, சில வேளைகளுக்கு இருக்கிறது. கர்த்தர் எலியாவை அனுப்புறார். ஆண்டவருடைய நடத்துதெல்லாம் ரொம்ப விசேஷமானது. அவர் பார்க்கிறார். சீஷர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை கண்டு என்று பைபிள்ல இருக்கிறது. அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு பார்க்கிறார். இப்போ எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்கன்னு பார்க்கிறார். அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு பார்க்கிறார். எல்லாவற்றையும் பார்க்கிறார். நம்முடைய உட்காருதல் அவருக்கு தெரியும், நம்ம எழுந்திருத்தல் அவருக்கு தெரியும், நம்ம நடக்கிறது, நாம படுக்கிறது, நாம நினைக்கிறது எல்லாமே அவர் பார்க்கிறார். எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அவரை பார்த்துதான் தாவீது கேட்கிறார், உங்க முகத்தை எனக்கு மறைச்சிடாதீங்க. கர்த்தர் முகத்தை மறைத்தால் என்ன ஆகும்? 104வது சங்கீதம் 29வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும், நீர் கொடுக்க வாங்கிக் கொள்ளும், நீர் உமது கையை திறக்க உம்முடைய நன்மையால் திருப்தி ஆகும். ஆனா நீங்க மட்டும் முகத்தை மறைச்சிட்டீங்கன்னா திகைக்கும். பயம். ஆண்டவர் முகத்தை மறைச்சிட்டார்னா நம்மை திகில் சூழ்ந்து கொள்ளும், பயம் சூழ்ந்து கொள்ளும். ஆமென். ஏசாயா 54:7 சொல்லப்பட்டிருக்கிறது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். அதுக்கு கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, அற்ப காலம் உண்ட கோபத்தினால் இமைப்பொழுது என் முகத்தை உனக்கு மறைத்தேன் என்று. அந்த இமைப்பொழுது அவர் கொஞ்சம் கண்ணை மூடினதுனால என்ன உண்டாச்சு? நீங்க அந்த அதிகாரம் படிக்கும் போது தெரியும். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றரவட்டவளே, கைவிடப்பட்டு மனம் நொந்து இருக்கிறவளே, இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கும். அந்த இமைப்பொழுது முகத்தை மறைச்சதுனால வந்த விளைவுகள். ஆண்டவர் கொஞ்சம் கண் அசந்தா போதும் நம்ம லைஃபை தூக்குறதுக்கு சாத்தான் ரெடியா இருக்கிறான். ஆண்டவர் முகத்தை மறைத்தால் பயம் சூழ்ந்து கொள்ளும். ஆண்டவர் முகத்தை மறைத்தால் நஷ்டங்களும் இழப்புகளும் நமக்கு நேரிடும். இதெல்லாம் அறிந்துதான் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவர் முகத்தை மறைச்சிடாதீங்க, முகத்தை மறைச்சிடாதீங்க. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்துங்க. நீங்க முகத்தை மறைக்கிறது மாதிரி நான் இருந்துடக்கூடாது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில நஷ்டங்கள், இழப்புகள். ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரே, இயேசுவே சிலுவையில என்ன சொன்னார் பாத்தீங்களா? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு. பார்க்க முடியல, கான்டாக்ட் பண்ண முடியல. அதுவரை பிதா 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 என்று பேசி கொண்டிருந்தார். ஒரு இடத்துல கூட அவரை தேவனேன்னு கூப்பிடவே இல்லை. ஃபுல்லா பிதாவே 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 பிதாவேன்னாரு. பார்க்க முடியாத சிச்சுவேஷன் வந்ததும் வெரி ஃபர்ஸ்ட் டைம் அவர் பிதாவை பார்த்து எப்படி கூப்பிடுறார் தெரியுமா? தேவனே அப்படிங்கிறார். ஆமென். கர்த்தர் முகத்தை மறைத்தால், கர்த்தர் முகத்தை மறைத்தால் பயம் சூழ்ந்து கொள்ளும், நஷ்டங்கள் உண்டாகும். உபாகமம் 31:17 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் முகத்தை மறைத்தால் இக்கட்டுகளும் தீங்குகளும் தொடருகிறது. ஒரு தேவ பிள்ளை எப்பொழுதுமே அவருடைய முகத்தை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பார்வையை விட்டு விலகாதவர்களாய், ஆண்டவருடைய பார்வை எப்பொழுதுமே தங்கள் மேல் படுகிற வண்ணமாய் அவர்கள் வாழ்க்கை காணப்பட வேண்டும். அப்படி இல்லாமல் இருந்தால் திகில் சூழ்ந்து கொள்ளுகிறது, நஷ்டங்களும் இழப்புகளும் உண்டாகிறது, இக்கட்டுகளும் தீங்குகளும் தொடருகிறது. பிரச்சனை மேல பிரச்சனை, போராட்டத்தின் மேல போராட்டம், கஷ்டத்தின் மேல கஷ்டம். இந்த காலை வேளையில சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற
அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தரால் நேசிக்கப்படுகிற அன்பு உள்ளமே, இந்த செய்தி கேட்கும் போதே உங்கள் இருதயம் ஜெபிக்க ஆரம்பிக்கட்டும். என்ன? உமது முகத்தை எனக்கு மறையாதேயோ. ஏன்னா நீரே எனக்கு சகாயர், எனக்கு வேற யாரும் கிடையாது ஆண்டவரே. ஆமென். இன்று நான் பிழைத்திருப்பது நீங்க பார்த்ததுனால, இன்று என் நிர்வாணம் மூடப்பட்டிருப்பது நீங்க பார்த்ததுனால, இன்னைக்கு நான் உம்முடையவனாய் உம்முடையவளாய் இருப்பது நீங்க பார்த்ததுனால, பயங்கரமான குழியிலும் முளையான சேற்றிலும் இருந்த என்னை தூக்கி எடுக்கும்படி என்னை நீர் கண்ணோக்கி பார்த்தீர், நீர் அணுகினீர், என்னிடமாய் சாய்ந்தீர். உங்க தயவுல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்க வாழ்க்கையில ஒருபோதும் நீர் உம்முடைய முகத்தை மறைக்கும்படியான சூழ்நிலை வராதபடிக்கு கர்த்தாவே உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதையும். அம்னோனுக்கு விரோதமாய் அப்சலோம் ஒரு செயலை செய்வான். அந்த செயலின் நிமித்தம் ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்துடும் தாவீதுக்கு. அப்சலோம் சமூகத்தை விட்டு தூரம் போய் திரும்ப வருவான். என்ன இருந்தாலும் மகன் அல்லவா. திரும்ப வந்ததும் ராஜா ஒரு வார்த்தை சொல்லுவார் யோவாப்ட. என்ன சொல்லுவார் அப்படின்னா, 2 சாமுவேல் 14வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்துல ராஜா சொல்லுகிறார், அவன் என் முகத்தை பார்க்க வேண்டியதில்லை, தன் வீட்டுக்கு திரும்பி போகட்டும். அப்படியே அப்சலோம் ராஜாவின் முகத்தை பார்க்காமல் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, ராஜாவுக்கு அவனை பார்க்க பிடிக்கல. அவன் இருக்கட்டும், ஆனா பார்க்க வேண்டாம். நீங்க இந்த வசனத்தை கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த வசனம் சொல்லப்பட்டு வெரி நெக்ஸ்ட் வேர்ஸ் அப்சலோமை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கும் தெரியுமா? இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்பட்டவனும் இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும். அப்சலோமை பத்தி இதுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டு வருகிறது. அங்க எல்லாம் எழுதாம ஆண்டவர் ஏன் இங்க எழுத வச்சிருக்கிறார் தெரியுமா? நீ எவ்வளவு சௌந்தரியம் உள்ளவனா இருந்தாலும் ராஜா பார்க்க விரும்பலைன்னா உன் சௌந்தரியத்தால ஒரு பிரயோஜனம் இல்லை. நீ எவ்வளவுதான் மெச்சிக்கொள்ளப்பட்டவனாய் மெச்சிக்கொள்ளப்பட்டவளாய் இருந்தாலும் அவர் பார்க்க விரும்பலைன்னா, ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு வந்திருக்கிறேன் அப்படி சொல்லும் போது, ஆண்டவர் இல்லடா எனக்கு உன்னை பார்க்க பிடிக்கல அப்படி சொன்னா, ஆண்டவரே நான் நெடுமுழங்காலே நின்று பல மணி நேரம் ஜெபிக்கிறேன், இல்ல இல்ல எனக்கு உன்னை பார்க்க பிடிக்கல. ஆண்டவர் ஊர்ல கேட்டு பாருங்க, ஆண்டவர் என்னை பத்தி தான் மெச்சி கொண்டுட்டு இருக்கிறாங்க, இல்ல எனக்கு உன்னை பார்க்க பிடிக்கல. இந்த அப்சலோம் மெச்சி கொள்ளப்பட்டவன், ஆனா ஓட்டம் பாதியில முடிகிறது. ஆமென். காலையில ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோமே, எத்தனை பேர் ஆண்டவர் விரும்பி பார்க்கிறார்? நம்ம என்ன நினைக்கிறோம்? அப்சலோமை போல சௌந்தரியம் உள்ளவன் இல்ல, இருக்கட்டும், ராஜா பார்க்க விரும்பலையே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நீங்க என்ன பார்த்தா போதும் ஆண்டவரே. இன்னொருவனை வேதம் சொல்லுகிறது, அவன் பெயர் தான் மேவிபோசேத். இந்த மேவிபோசேத்துடைய லைஃபை நீங்க பாத்தீங்கன்னா, 5 வயசு இருக்கும்போது நல்லா தான் பிறந்து நல்லா தான் வளர்ந்துட்டு இருந்த 5 வயசு இருக்கும்போது யுத்தம் நடக்கிறது. அவனை கேர் பண்ற ஒரு ஸ்திரீ என்ன பண்றாங்க அப்படின்னா, அவனை தூக்கிட்டு ஓடும்போது கையிலேருந்து கீழே விழுந்து 2 காலுமே அவுட்டு. கால் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். பிறந்ததுலேருந்தே கால் இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஆனால் ஒரு குறை இல்லாமல் ஒரு அவசரப்பட்டு செய்த ஒரு செயல்னால 2 காலுமே அவுட். அவன் வளர ஆரம்பிக்கிறான். இப்ப அடுத்து இடி விழுறது போல இன்னொரு காரியம் நடக்கிறது. என்னவென்றால், ராஜா ஒரு பிரமாணத்தை போடுறார். என்ன பிரமாணம்னா, முடவனும் சப்பானியும் எருசலேமுக்குள்ள வரக்கூடாது. எல்லாமே எதிரா இருக்கிறது, எல்லாமே அகைன்ஸ்டா இருக்கு. ஆனாலும் மேவிபோசேத் சூசைட் பண்ணல. ஆமென். வாழ்வதற்கு எந்த ஒரு ஹோப்புமே இல்லாதவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான்.
ஒரு நாளில் தாவீது கேட்கிறார், யோனத்தான் நிமித்தம் தயவு பாராட்டத்தக்கவன் யாராவது இருக்கிறாங்களா? அப்படி கேட்கும்போது சீபா வரான். வந்து மேவிபோசேத்தை எப்படி அறிமுகப்படுத்துகிறான் தெரியுமா? அவன் பெயரை கூட சொல்லவில்லை, ராஜகுமாரன் என்று மென்ஷன் பண்ணவில்லை. யோனத்தானுக்கு ஒரு மகன் இருக்கிறான். அவன் யார் தெரியுமா? அவன் 2 காலும் முடவனாயிருக்கிறான். ஆமென். நம்முடைய குறை வெளியே தெரிய ஆரம்பிச்சுட்டுன்னா உலகம் நம்மை குறைய வைத்துதான் அடையாளம் படுத்தும் நம்மை. அப்பொழுது ராஜா சொல்லுகிறார், அவனை இங்க கொண்டு வாங்க அப்படின்னு. மேவிபோசேத்தை இப்பொழுது சுமந்து கொண்டு வரப்படுகிறான். ராஜ சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட போது வேதம் சொல்லுகிறது, ராஜா அவனை பார்த்தாராம். உலகம் ஃபுல்லா, ஊர் ஃபுல்லா அப்சலோமை மெச்சிக் கொண்டிருக்கிறார்கள். ராஜா அவனை பார்க்கவில்லை. ஆனா இந்த மேவிபோசேத் எந்த அளவுக்கு ஒதுக்க முடியுமோ ஒதுக்குறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, ராஜா அவனை பார்த்தார். மேவிபோசேத் கேட்கிறான், செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்ப்பதற்கு நான் ஏமாத்திரம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமை, அப்சலோமை போல எல்லாத்திலையும் பெஸ்டா இருந்தும் ராஜா நம்மை பார்க்கவில்லை என்றால் எல்லாம் இருந்தும் என்ன பிரயோஜனம்? ஆமே, அப்சலோம் லைஃப், மேவிபோசேத் லைஃப், 2 பேருடைய லைஃப்ல சக்சஸ் யார் மேல எழுதுவாங்க தெரியுமா? மேவிபோசேத் மேல எழுதுவாங்க. ஏன் தெரியுமா? மேவிபோசேத்தினுடைய ஃபியூச்சர், அவன் இழந்தது எல்லாமே அவனுக்கு திரும்ப கிடைத்தது. அவன் ராஜ சமூகத்தில் நித்தம் அப்பம் புசிக்கிறவனாய் அவன் மேன்மைப்படுத்தப்படுகிறான், உயர்த்தப்படுகிறான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, ராஜா தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்கவில்லை. அப்சலோமுடைய முடிவை பாருங்க, எப்படி வாழ வேண்டியவன். ஆனால் பரிதாபமாய் வழியிலே பாதியிலே அவனுடைய முடிவு. ரீசன் என்ன அப்படின்னா, ராஜா முகத்தை மறைச்சிட்டார். நம்ம லைஃப்ல எல்லாம் இருந்தும் அவர் நம்மளை பார்க்கலன்னா, அவருடைய முகத்தின் ஒளியை நம்ம மேல பிரகாசிப்பிக்க பண்ணலைன்னா, எல்லாம் இருந்தும் இன்னைக்கு மனிதன் ஒவ்வொரு காரியத்தை தேடி அதிகாலமே ஓடிக்கொண்டிருக்கிறான். ஒரு தேவப்பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், உம் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை. உம் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை. உங்க கிருபை இல்லைன்னா நான் இல்லை. இளையகுமாரன் நினைத்தான், அப்பா சொத்து இருந்தா வாழ்ந்துடலாம் அப்படின்னு. அப்பா என்ன பண்ணார்னா, 2 பேருக்குமே சொத்தை பிரிச்சு கொடுக்கிறார். 2 பேருக்குமே பிரிச்சு கொடுக்கிறார். கேட்டது இளையகுமாரன், ஆனா கொடுத்தது 2 பேருக்கும். இளையகுமாரன் கிடைச்சதெல்லாம் வாங்கிட்டு அப்பா விட்டு தூரம் போயிட்டான். அவன் நினைச்சிட்டான், இது இருந்தா வாழ்ந்துடலாம் அப்படின்னு. ஆனா மூத்த குமாரனை பாருங்க, மூத்த குமாரன் அப்படி போயிருக்கலாம், மூத்த குமாரன் அப்படி போகல. மூத்த குமாரன் நினைக்கிறான், அப்பா பிரசன்ஸ்ல இருந்தா மட்டும்தான் என்னால வாழ முடியும். மூத்த குமாரன் தகப்பனோடு கூடவே இருக்கிறான். தகப்பனுடைய பார்வை விட்டு தூரம் போகினவன் கொஞ்சம் கொஞ்சமாய் குறைவுபட துவங்கினான், நஷ்டப்பட துவங்கினான், இழக்க துவங்கினான். எல்லாவற்றையும் இழந்து திரும்ப தகப்பனிடத்துல ஓடி வருகிறான். அவர் என்ன பார்த்தாலே போதும். இளையகுமாரன் திரும்பி வரும்போது தகப்பன் அவரை பார்க்கிறார். வீட்டிலிருந்து அவன் நடந்து வருகிறதை தகப்பன் கண்டு, வேற யாராவது பார்த்திருந்தா பிரச்சனை வேற. பிரமாணம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? தகப்பனையும் தாயும் துக்கப்படுத்தி ஒருவன் காணப்படுவான் என்றால் மூப்பர்கள் அவனை அழைத்து என்ன பண்ணணும் தெரியுமா? அவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். இதான் பிரமாணம். ஆனா தகப்பன் என்ன பண்றார் தெரியுமா? தூரத்தில் அவன் வர்றதை பார்த்து ஓடி போய் அவனை கட்டி பிடிக்கிறார். அவனை யாரும் கல்லெறிஞ்சிடக்கூடாது, அவனை யாரும் கொன்றக்கூடாது. எப்பொழுது மீண்டும் அந்த தகப்பனுடைய பார்வை அவன் மேல விழுதோ, அவன் இழந்த அனைத்துமே அவனுக்கு திரும்ப கிடைக்கிறது. இழந்த அனைத்துமே திரும்ப கிடைக்கிறது. இந்த காலை வேளையில நஷ்டப்பட்டு இழந்து இந்த சத்தத்தை யாராவது கேட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்றால், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவருடைய முகத்தின் ஒளியை உங்க மேல பிரகாசிக்க பண்ணும் போது இழந்த அனைத்துமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பார்த்தால் என்ன உண்டாகும் பாருங்க. யோபு வாழ்க்கையில உண்டான சோதனை நமக்கு தெரியும். ஒவ்வொன்றையாய் அழிக்க சத்துருவானவன் என்னெல்லாம் முயற்சி எடுத்தான் தெரியுமா? சபேரை அனுப்புறான், கல்தையரை அனுப்புறான். அதன் பிறகு யோபுவின் வாழ்க்கையில் அக்கினி விழுந்தது, பெருங்காற்று அடிக்கிறது.
எல்லா சைடுலுமே டேமேஜ், எல்லாமே இழக்கிறான். வெல்த் அவுட்டு, ஹெல்த் அவுட்டு, எல்லாமே அவுட்டு. சாத்தான் பெருமூச்சு விட்டுருப்பான். பாடா, ஒருத்தன் கதையை முடிச்சாச்சு. சிலருக்கு அதுல ஒரு சந்தோஷம், ஒருத்தங்க கதையை க்ளோஸ் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும், அதாவது ஒன்ன கட்டுறது எவ்வளவு டைம் எடுக்கும் தெரியுமா? இடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆமே, 50 வருஷமா காத்து வருகிற நல்ல பேரை ஒரே காரியத்தை வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. செத்த ஈக்கள் பரிமள தைலம் முழுவதையும் நாரி போக பண்ணும். ஒன்றை நஷ்டப்படுத்துவதும் இடிப்பதும் அழிப்பதும் என்பது ரொம்ப ஈஸியான காரியம். அதை பிசாசானவன் செய்து முடித்து விடுகிறான். இனி இவனை வாழ வைக்கிறதே பெரிய விஷயம். யோபு சொல்றார், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. அப்படி இருக்கும்போது அவர் பழைய லைஃபை நினைக்கிறார். எனக்கு அந்த முந்தின சீர் இப்பொழுது இருந்திருந்தால் நலமா இருக்குமே. ஆண்டவர் கேட்டுட்டே இருக்கிறார். பல நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இனி அவரால் பழையது போல நம்மளை நடத்த முடியாது, கொண்டு வர முடியாது நினைச்சிட்டு இருக்கிறோம். கர்த்தர் யோபுவுக்கு தாம் யார் என்பதை எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தி முடித்த பிறகு வேதம் அழகாய் சொல்லுகிறது. யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 9வது வசனத்துல, கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அடுத்த வசனங்களை பார்த்துட்டே இருங்க. அவனுக்கு இழந்த எல்லாமே எப்படி கிடைச்சது? சிறையிருப்பு மாறுது. இழந்த எல்லாம் ரெண்டத்தனையாய் கிடைக்கிறது. அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். இவ்வளவு கஷ்டப்பட்டு யோபுவின் வாழ்க்கையில் இருந்த எல்லாவற்றையும் பிசாசானவன் நஷ்டப்படுத்தின போது அதை எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப கொடுக்க ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? யோபுவின் முகத்தை அப்படி பார்த்தார். அவ்வளவுதான். ஆமென். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான காரியம். 1வது அதிகாரத்தில் கர்த்தர் உண்டு, யோபு உண்டு, சாத்தானும் உண்டு. 2வது அதிகாரத்தில் கர்த்தர் உண்டு, யோபு உண்டு, சாத்தானும் உண்டு. 42வது அதிகாரத்தில் கர்த்தர் உண்டு, யோபு உண்டு, ஒருத்தனை காணல. ஆமே, ஹல்லேலூயா. போராட்டங்கள், நெருக்கங்கள் தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில வரும். ஆனா அது நிலையானது கிடையாது. ஒரு நாள் வரும், அன்று உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருக்கும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்வார். எல்லாவற்றையும் ஆண்டவரை நீங்க பார்த்தாலே போதும். ஆண்டவரே, இதை நம்பணும். அவருடைய கண்களில் கிடைக்கிற தயவு என்பது அது விலையேற பெற்றது. எனவேதான் தேவ பிள்ளைகள் எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரை நான் கோபப்படுத்திடக்கூடாது, தேவனை கோபப்படுத்திடக்கூடாது. ஆண்டவர் ஒருத்தங்க மேல நமக்கு கோபம் வந்துன்னா நம்ம முதல்ல என்ன செய்வோம் தெரியுமா? அவங்கள பார்க்க விரும்ப மாட்டோம். என்ன சிஸ்டர், அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க வரல? இல்ல, அவங்களையும் கூப்பிட்டு இருக்காங்க. யாரையும், இவங்களுக்கு யாரையும் பிடிக்கல, அவங்களையும் கூப்பிட்டு இருக்கிறாங்க. சிலர் பாருங்க, அவங்களுக்கு பிடிக்காதவங்க சர்ச்சுக்கு வர்றதுனாலே அவங்க சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. நான் உங்களை சொல்ல காமனா சொல்லிட்டு இருக்கிறேன். சிலர் பார்த்துருக்கீங்களா? நல்லா ஆராதிக்கணும்னு வருவாங்க, வேற அவங்களுக்கு இடமே கிடைக்காது. அவங்களுக்கு பிடிக்காதவங்க பக்கத்துல தான் சீட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, அவங்கள்ட்ட பார்த்து நீங்க பக்கத்துல பிரைஸ் லார்ட் சொல்லுங்கன்னு சொல்லி பாருங்க, நாங்க வலப்புறம் இடப்புறம் சாயவே மாட்டோம். நமக்கு ஒருத்தங்களை பிடிக்கலன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் தெரியுமா? அவங்க ஃபேஸை விட்டு நம்ம பார்க்க விரும்ப மாட்டோம். ஆனா ஒருத்தங்களை ரொம்ப பிடிக்கும்னு வைங்களேன், என்ன பண்ணுவோம்? பார்த்துட்டே இருப்போம். அவர் எல்லாரையும் பார்க்கிறார். அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறார். அவர் எல்லாரையும் பார்க்கிறார், சிலரை பார்த்துட்டே இருக்கிறார். ஆமென். ஆண்டவர், நீங்க என்ன பார்த்தா மட்டும் போதாதப்பா, என்ன பார்த்துட்டே இருக்கணும் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவர், நீங்க பார்த்தாலே போதும். எத்தனை பேர் இந்த காலை வேளை நம்புறீங்க? என் ஆண்டவர் என்ன பார்த்தாலே போதும், என் வாழ்க்கையில நஷ்டப்பட்டது எல்லாம் திரும்ப கிடைக்கும் நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது அதனாலதான் 4வது சங்கீதத்தின் 6வது வசனத்துல இப்படி சொல்றார், எங்களுக்கு நன்மையை காண்பிக்கிறவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே,
உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல. ஆண்டவர் ஒரு வாட்டி பார்த்துருங்க. ஆண்டவர் எல்லாரும் கேட்குறாங்க, என்னவன் காத்திருக்கிறான் ஃபுல்லா காத்திரு. ஆண்டவர் எல்லாரும் கேட்குறாங்க, ஆமா யார் உனக்கு ஹெல்ப் பண்ணுவா, யார் உனக்கு நன்மை காண்பிப்பா? அப்பா காட்டுவாரா? வாய்ப்பே இல்லை. வீட்டில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும்போது இவனை இன்வைட் பண்ணவே இல்லை. ஹல்லேலூயா. வீட்டில் நம்ம வீட்டில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா ஒரு நபர் இல்லைன்னா கூட நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஒரு வாட்டி டிசம்பர் டைமில் எங்கள் அண்ணன் ஃபேமிலி, என் தம்பி ஃபேமிலி வீட்டுக்கு வராங்க. தங்கச்சி வந்து அமெரிக்காவில் இருக்கிற, அவளுக்கு வர முடியல. அப்போ அந்த நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கும்போது எங்கள் அம்மா மட்டும் உம்முன்னு இருக்கிறாங்க. அம்மா ஸ்மைல் பண்ணுங்கம்மா, ஏன் அப்படி இருக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு யாரை மிஸ் பண்ணுறாங்கன்னா, ஐயோ அவன் இல்லையே, தங்கச்சியை மிஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன் தாவீது வீட்டில் நடக்குது. 7 சகோதரர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தராவது வந்து அப்பா ஆனாலும் தம்பி இல்லாதது ரொம்ப வருத்தம் இல்லை அப்பா ஃபீல் பண்ணாங்களா? ஒருத்தர் ஃபீல் பண்ணல. மூப்பர்கள்லாம் வராங்க, யாராவது கேட்டாங்களா? இதுதான் தாவீது சொல்லுகிறார், செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், ஆகாதவன் என்று தள்ளப்பட்டேன், செத்தவனை போல் நான் மறக்கப்பட்டேன், ஆகாதவன் என்று தள்ளப்பட்டேன், செத்தவனை போல் நான் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல் நானேன், ஆனாலும் உம்மை நம்பியுள்ளேன், உடைந்த பாத்திரத்தை போல் நானேன், ஆனாலும் உம்மை நம்பியுள்ளேன், நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன், அநேகர் சொல்லும் அவதூரை கேட்டேன், ஆனாலும் உம்மை நம்பியுள்ள. தாவீது இங்க வரலன்னு யாருமே ஃபீல் பண்ணல. சாமுவேலும் பாருங்க, வந்ததும் உங்க எல்லா பிள்ளையும் கூட்டிட்டு வாங்க, இவ்வளவு தான் உங்க பிள்ளைகள், அப்படி கேட்டா கூட ஓகே. வந்ததுமே எலியாவை பார்த்ததும் இவன் தான் என்ன கேட்டிருக்கணும்? எலியாவை பார்த்ததும் ஆண்டவரே இவன் ஆண்டவரே அப்படி கேட்டிருக்கணும். இல்ல, இவன் தான். அதுவரை சாமுவேல் மூலமாய் வெளிப்பட்ட வார்த்தைகள் எதுவுமே தரையில விழ கர்த்தர் விடவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் சாமுவேலுடைய வார்த்தை தரையில விழுது தாவீதுக்காக. இவனாக்கும் அப்படி சொல்லிட்டு தைல கொம்பை எடுத்து இப்படி ஊட்டலான்னு போகும்போது கையை பிடிச்சிட்டார். இன்னாண்டவரை ஊத்த முடியல, கையை திருப்பவே முடியல. ஆண்டவரே, ஏய் நான் வேறொருத்தனை பார்த்துட்டு இருக்கிறேன். சகோதரர்கள் பாருங்க, தாவீது சொல்லுகிறார், என்ன வேற்று மனுஷனா பாக்குறாங்க, யாருக்கு பிள்ளையோவா பாக்குறாங்க. சில நேரத்தில் டவுட்டா இருக்கும், அம்மா நான் இந்த வீட்டில் தான் பிறந்தேனா, டவுட்டா இருக்கும். என்ன யாரோன்னு பாக்குறாங்க. மூத்தவனுக்கு தெரியும் தாவீது சிங்கத்தை கொன்றது, கரடியை கொன்றது. அதனாலதான் வந்து சொல்றார், உன் அகங்காரத்தையும் எனக்கு தெரியும், உன் துணிவு, நீ ஃபைட் பண்ண போவேன்னு எனக்கு தெரியும். இந்த எலியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம தோத்தாலும் பரவாயில்ல, தாவீது மூலமா ஜெயிச்சிடவே கூடாது. கோலியாத்து திட்டுனா கூட பரவாயில்ல. எலியா போய் சொல்லியிருக்கலாம்ல சவுல்ட்ட, என் தம்பி வந்து இருக்கிறான், அவன் சிங்கத்து கூட எல்லாம் ஃபைட் பண்ணி இருக்கிறான். இல்ல, ரெக்கமெண்டேஷன் யாருமே கிடையாது. தாவீதுனுடைய டைம் வர்றது வரைக்கும் தாவீதுக்கு போஸ்டரை தாவீதே தான் அடிச்சு ஓட்டிட்டு இருந்தார். நான் சிங்கத்தை கொண்டேன், கரடியை கொண்டேன். என்ன தாவீதே போஸ்டரோட போறீங்க, என்ன விஷயம்? இல்ல, கன்வென்ஷன். யார் ஸ்பீக்கர்? நான் தான். அவரே ஓட்டிட்டு இருந்தார். ஆனா டைம் வந்துச்சு பாருங்க, இப்ப தாவீது அமைதி ஆயிட்டார். இப்ப எல்லாரும் பாட ஆரம்பிச்சுட்டாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. இதுதான் கர்த்தருடைய விசேஷம். அதனாலதான் கேட்கிறாங்க, என்னப்பா நீ அபிஷேகம் கிடைச்சுன்னு சொல்ற, அழைச்சாருன்னு சொல்ற, கர்த்தருடைய கிருபை இருக்குன்னு, என்ன உனக்கு நன்மை காண்பிக்கிறவன் யார்? உங்க அப்பா சப்போர்ட் பண்ண மாட்டார், உன் பிரதர்ஸும் கூட சப்போர்ட்டிவா இல்லை, இவ்வளவே இருந்தும் உனக்கு துணையா யாருமே இல்லை.
ஆனா வெளியேந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அப்பா இருக்கிறாங்க, அவங்களுக்கு சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன குறை? ஆனா தாவீது யாருமே இல்லையே. இப்போ தாவீது மேல பார்க்கிறார். ஆண்டவரே, நிறைய பேர் இப்படி கேட்கிறாங்க, ஆண்டவரே உங்க முகத்தை என் மேல பிரகாசிக்கப்படும், நீங்க என்ன பார்த்துட்டா போதும் ஆண்டவரே. ஆமென். அவருடைய பார்வை அவருடைய பார்வையிலே இருக்கணும். டெய்லி காலையில் எழும்பினதுமே ஆண்டவரே உங்க பார்வையில உடைய முகத்தை மறைத்தால் நான் திகைச்சிருவேன்பா. நீங்க மட்டும் முகத்தை மறைச்சிட்டீங்கன்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 2 முறை கடல் கொந்தளித்தது சீஷர்கள் பயணிக்கும் போது. 2 முறை, பல முறை அவர்கள் போட்ல அங்க இங்க போயிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா 2 முறை மட்டும் பயங்கரமான கொந்தளிப்பு. ஒரு முறை எப்போ தெரியுமா? இயேசு இல்லாம பயணித்தாங்க. இன்னொரு முறை எப்பொழுது தெரியுமா? இயேசு கண்ணை மூடினதும். இயேசு போட்ல உட்கார்ந்து இருக்கிறது வரைக்கும் கடல் கொந்தளிக்கல. அவர் கொஞ்சம் கண்ணை மூடினார் பாருங்க. இயேசு இல்லாத தருணத்தையும் இயேசுவோடு உறவாடாத தருணத்தையும் பிசாசானவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் திருடன் அல்லவா? எல்லாரும் எப்போ தூங்குவாங்க அப்பதான் அவன் கண் விழிப்பான். எப்பொழுது இயேசு கொஞ்சம் கண்ணை மூடினாரோ கடல் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டு சீஷர்கள் வந்து அவரை எழுப்புறாங்க. ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார், காண்பித்து கொடுக்கிறார். உன் படகுல நான் இருந்தாலும் நான் கண்ணை மூடினா உனக்கு இதுதான் கதி. ஆமென். ஆண்டவருடைய முகத்தின் ஒளியை மேல பிரகாசிக்கப்படும். இஸ்ரவேலர்கள் எகிப்தில் இருந்தார்கள். எகிப்தில் இருந்தபோது கர்த்தர் அவர்கள் படுகிற உபத்திரவத்தை பார்த்தார். அவங்க கஷ்டத்தை பார்த்தார், அவங்க வேதனையை பார்த்தார், அவங்க கண்ணீரை பார்த்தார். அதே இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தார்கள். வெளியே வந்தபோது யாத்திராகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்தார். யாத்திராகமம் 3:7 ஜனத்தின் உபத்திரவத்தை பார்த்தார். யாத்திராகமம் 14:24 உபத்திரவப்படுத்துகிறவர்களை பார்க்கிறார். அநேக பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா எகிப்தை விட்டு வெளியே வந்துரு. சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் கஷ்டம் உங்களுக்கு தெரியலையா? நான் பார்க்கிறேன், நானும் கஷ்டப்படுறேன் பாரு. நானும் முட்செடியில தானே எழுந்தருள்றேன். ஆண்டவர் நினைச்சிருந்தா அந்த இடத்துல ஒரு ஏதேனா மாட்டி வந்திருக்கலாமே. இல்ல, என் ஜனத்தின் காயத்தினால நானும் காயப்பட்டிருக்கிறேன்னு நான் சொல்றார். நம்ம எகிப்துக்குள்ள எகிப்தின் அனுபவத்துல இருக்கும் வரைக்கும் நம்ம பிரச்சனை அவர் பார்க்கிறார். ஆனா எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டோன்னு வைங்களேன், நமக்கு யாரால பிரச்சனையோ அவர்களை டீல் பண்றார். அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவர் என் கண்மணியை தொடுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டாங்கல்ல. இப்போ கர்த்தர் மோசேயை கொண்டு என்ன பேசுறார் தெரியுமா? ஜனங்கள்கிட்ட, இன்று நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்குமே. இஸ்ரவேலர்கள் அன்னைக்கு தான் எகிப்தியரை பார்க்கிறாங்களா? 430 வருஷம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நீங்க காண்கிற எகிப்தியர், நீங்க இதுவரை பார்த்ததுக்கும் இன்னைக்கு பார்த்ததுக்கும் வித்தியாசம் உண்டு. இதுவரை நீங்க மட்டும் எகிப்தில இருந்து பார்த்தீங்க, இப்ப நீங்க எகிப்தை விட்டு வெளியே வந்து நீங்க மேகத்துக்கு கீழே இருந்து பார்க்குறீங்க. நாம் அவருடைய செட்டையின் கீழே இருந்து ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது அந்த செட்டை அந்த மேகத்துக்கு மேல இருந்து அவரும் அதை பார்க்கிறார். என் பிரச்சனையை நான் மட்டும் பார்க்காம அவரும் சேர்ந்து பார்த்துட்டாருன்னா அந்த பிரச்சனைக்கு அதுதான் கடைசி நாள். ஹல்லேலூயா. அதுவரை அவர்கள் உபத்திரவத்தை பார்த்தார். எகிப்தை விட்டு வெளியே வந்ததும் பல பிரச்சனைகள் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்க காரணம் என்ன தெரியுமா? நாம் இன்னும் அதற்குள்ளே தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை நீ விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆண்டவர் ஆபிரகாம் சொன்னார் அல்லவா, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அதன் அர்த்தம் என்ன? நான் உனக்கு ஒரு பாதையை நியமித்திருக்கிறேன், அதுல என் கண்களை வைத்திருக்கிறேன். அந்த பாதையை விட்டு நீ விலகி போகும்போது என் பார்வையை விட்டு விலகி போகிறாய். ஏதேனுக்குள்ள இருந்த ஆதாம்
கர்த்தரை தேட வைக்கிறான். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். எங்கே இருக்கிற? ஆண்டவர் நியமித்த பாதையை விட்டு விலகின ஆதாம் ஏதேனுக்குள் இருந்தும் அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனான தாவீது சொல்லுகிறார், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே உம்முடைய கை என்னை பிடிக்கும். அவருடைய பார்வையிலே இருக்கணும். கொஞ்ச காலம் தாங்க நம்முடைய வாழ்க்கை, கொஞ்ச காலம் தான். வேகமாய் போயிட்டு இருக்கிறோம். இப்பதான் 2025 எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் சொல்லி முடிச்சிருக்கணும். 24 எழுதி 25 எழுதி இப்பதான் கொஞ்சம் 25 எழுதிட்டு இருக்கிறோம். ஒரு 2-3 மாசத்துக்கு எழுதும்போது 24 தான் எழுதுவோம். அப்புறம் அதை வெட்டி 5 ஆக்கி எல்லாம் கிளியர் பண்ணதுக்குள்ள 26 ஆயிரும். ஒவ்வொரு நாள் போக போக நம்முடைய ஆயுசில் ஒவ்வொரு நாள் குறைஞ்சிட்டு இருக்கு. 99 வயதுல ஆபிரகாம்கிட்ட சொல்றாருன்னா என் பார்வையில் இருடா அப்படிங்கிறார். என் பார்வையில் இரு அப்படிங்கிறாருன்னா பாருங்க, சகைவுக்கு இயேசுவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. லூக்கா 19வது அதிகாரத்தில் இருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவர் என்று அவரை பார்க்க வகை தேடினான். 19:3 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல். வேதத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் எழுதப்பட்டிருக்கிறதுக்கு ஆண்டவர் அதுல ஏதோ ஒன்று வச்சிருக்கிறார் அர்த்தம். இந்த இடத்துல ஏன் அவன் குறைய சொல்லணும்? ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது அவனுடைய குறைவு அவனை பார்க்க விடவில்லை. ஏன் பார்க்க முடியல அப்படின்னு சகைவிட்ட கேட்டா சகைவு என்ன சொல்லுவார் தெரியுமா? என் வாழ்க்கையில் ஒரு குறை இருக்கு, என் வாழ்க்கையில் ஒரு குறை இருக்கு, என் வாழ்க்கையில் ஒரு குறை இருக்கு. அவன் வாழ்க்கையில் குறை இருந்தா இயேசுவை பார்க்கவே முடியாதா? வேற வாய்ப்பே இல்லையா? வழியே இல்லையா? வழி இருக்கிறது. என்ன வழி இருக்கிறது? அதனுடைய 4வது வசனத்தை பாருங்கள். அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி, அவர் போகும் வழியில் அவரை பார்க்கும்படிக்கு ஒரு மரத்தில் ஏறினார். அவர் போகும் வழியில 1000 குறைகள் உங்க வாழ்க்கையில் இருந்தாலும் அவர் பாதையில் நீங்க வந்துட்டீங்கன்னு வைங்கள, கர்த்தர் கண்ணோக்கி உங்களை பார்க்கிறதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவன் தான் பார்க்க மரத்தில் ஏறான், ஆனா அவர் பார்க்கிறார். அவர் அண்ணாந்து பார்த்து இந்த பாதையில மட்டும் வந்து பாருங்க. ஆமென். 6 நாட்கள் வழி மாறி கால் போன போக்கிலும் மனம் போன போக்கிலும் நடந்து விட்டு 7வது நாள் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருந்து என்னை பாரும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்றார், எனக்கு பார்க்க முடியாது. ஆதாமே நீ எங்க இருக்கிற? ஆண்டவர் நான் ஏதேனுக்குள்ளதான் இருக்கிறேன். ஏதேன்ல இருக்கிறேன், என் சமூகத்தில் இருக்கிறியான்னு கேட்கிறார். அந்த வசனம் அப்படி இருக்கும். அவன் சமூகத்தை விட்டு விலகினான், ஆனா ஏதேனுக்குள்ளதான் இருக்கிறான். ஆமா, என் வாழ்க்கையில் 1000 குறை, என்னால இயேசுவை பார்க்க முடியவில்லை. 1000 கரைகள் இயேசுவை பார்க்க முடியவில்லை. இனி எனக்கு அவரை பார்க்க முடியாதா? இனி அவர் முகம் என் மேல பிரகாசிக்காதா? நல்ல கவனமா கேளுங்க. ஆண்டவர் அந்த 2 குமாரர்களை குறித்து ஊமையை சொல்லுவார்ல, அந்த ஊமை சொல்லுகிற அதே அதிகாரத்துல தான் காணாமல் போன ஆட்டை குறித்தும் சொல்லுவார். காணாமல் போன ஆட்டை மேய்ப்பன் தேடி போனார். தொலைந்து போன வெள்ளிக்காசும் தேடப்பட்டது. ஆனா பிரிந்து போன குமாரன் அவன் தான் திரும்பி வரணும். தகப்பன் தேடி போகவில்லை. நாம் ஆடுகளாய் வழி தப்பி நடந்தோம். தேடி மெய்ப்பராய் தேடி வந்து தெரிந்தெடுத்து அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி வைத்திருக்கிறார். அந்த இளைய குமாரனை போல நாம திரும்பி போனா தேசத்துல பஞ்சம் வந்தது தகப்பனுக்கு தெரியாதா? தெரியுமே. அவன் குறைவுபடுவான் என்பது தகப்பனுக்கு தெரியாதா? தெரியுமே. அவன் வஸ்திரம் நஷ்டமாகும் என்று தகப்பனுக்கு தெரியாதா? தெரியுமே. அவன் பாதரட்சை நஷ்டமாகும் என்று எல்லாமே தெரியும். தெரிஞ்சு அவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். வீட்டுல எல்லாமே ரெடி பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். எல்லாவற்றையும் ஹல்லேலூயா. ஓசியா 2 சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, நான் நயங்காட்டிய அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு வந்து அவளோடு பட்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு நான் அவளுடைய திராட்சை தோட்டங்களை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் அல்லவா. எல்லாமே தெரியும், ஆனா திரும்பி வரணும், அப்பா கிட்ட வரணும். சகையு பார்க்கிறான். அவர் போகிற வழியிலே அவரை பார்க்கும்படிக்கு அந்த பாதையில வந்ததும் இயேசு பார்க்க ஆரம்பிச்சிட்டார். இயேசு பார்த்ததும் சகைவிட்ட வேற ஏதாவது சொன்னாரா? சகைவே வீட்டுல நிறைய ஒளிச்சு வச்சிருக்கிற நீ, இப்படி எதுவுமே சொல்லல. அவனை பார்த்து இங்கப்பா
இங்க பாரு, இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க போறேன் அப்படின்னு. வீட்டில் தங்க போறேன்னு சொன்னதும் அவனுடைய பாஸ்ட் லைஃபை வச்சு ஜனங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க, இவன் பாவி, இவன் பாவி. ஆனா ஆண்டவர்கிட்ட வந்துட்டா நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் கர்த்தர், ஆமென், நாம் முன் செய்த பாவங்கள நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மையும் ஆபிரகாமுடைய சந்ததியாய் நிறுத்த வல்லவர் நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவங்க பேசுறாங்க, இவங்க பேசுறாங்கன்னு சொல்லிட்டு சகைவே நீ மரத்திலே இருன்னு சொல்லிட்டு போகல. அவர் அவனோடு கூட கொஞ்ச தூரம் நடந்திருப்பார். காட்டத்தி மரத்திலிருந்து அவன் வீட்டுக்கு ஒரு மேக்சிமம் ஒரு 1/2 hour நடந்திருப்பார்னு வைங்களேன். அந்த 1/2 hourல அவன் லைஃபே சேஞ்ச் ஆகுது. ஏன்னா அந்த பார்வை எப்படிப்பட்ட பார்வை. அவர் போகிற வழியில் ஏரோதும் இயேசுவை பார்க்க விரும்பினான். ஆனால் ஏரோது எதை விரும்பல தெரியுமா? அந்த பாதையில வர விரும்பல. அதனால இயேசுவை ஏரோதுவை பார்க்க போகவில்லை. ஏரோது பார்க்கிறதுக்கு ஆட்கள் எல்லாம் அனுப்புறான், இயேசு போகவே இல்லை. ஏன்னா பாதையில வர விரும்பல. இன்னைக்கு எல்லாருக்கும் இயேசுவை பார்க்கணும், ஆனா இயேசுவின் பாதையில வர்றதுக்கு மனசு இல்லை. ஆமென். சகையு பாருங்கள், அவர் போகிற வழியில அவர் எந்த பாதையில பயணிக்கிறார், அந்த பாதையில மட்டும் நீங்க வந்துட்டீங்கன்னா, உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உன்மேல் என் கண் வைத்து, வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவேங்கிற சத்தம் கேட்கும். உன்மேல் என் கண் வைத்து தாவீது சொல்றார், ஆண்டவர் நான் எங்க போவேன் ஆண்டவர், உம்முடைய ஆவிக்கு மறைவாக. அவர் ஃபீல் பண்றார், எங்க போனால் அவர் பார்த்துட்டே இருக்கிறார். அந்த பார்வையை விட்டு விலகினாலே தெரியும், இல்ல ஆண்டவர் உங்க பார்வையில என்ன இருக்கணும் ஆண்டவரே, உங்க பார்வையில என்ன இருக்கணும் ஆண்டவரே, உம்முடைய முகத்தை மறையாதே, உம்முடைய முகத்தை எனக்கு காண்பியும், உம்முடைய முகத்தை எனக்கு காண்பியும். மோசே கர்த்தரோடு பேசி பேசி இப்பொழுது எந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா, ஒரு சிநேகிதன்ட்ட எப்படி பேசுவாரோ அப்படி கர்த்தர் மோசையோடு, மோசே கர்த்தர்கிட்ட பேசுற அளவுக்கு பழகியாச்சு. இப்போ கர்த்தர் மோசையை பார்த்து சொல்றாரு, மோசே என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது அப்படிங்கிறார். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று யாத்திராகமம் 33:17 கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி சொல்லும் போது மோசே என்ன கேட்கிறார் தெரியுமா? 18வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். மகிமையை காட்டுங்கன்னு அர்த்தம் என்ன? உங்க முகத்தை எனக்கு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமே, நாம் வாழ்ந்திருக்க அவர் நம்மை பார்க்க வேண்டும். நாம் வாழ்ந்திருப்பதே நாம் அவரை பார்ப்பதற்காக. ஆமே, நான் பாதுகாக்கப்பட, நான் நன்மை அடைய, நான் பலனடைய அவர் என்ன பார்க்கணும். அவர் என்ன பார்க்கிறதே எதுக்கு தெரியுமா? நான் அவரை பார்ப்பதற்காக. எத்தனை பேருக்கு ஆண்டவரை பார்க்கணும்னு ஆசை? கை தூக்க வேண்டாம். ஆமே. இதே மோசே கிட்ட முச்சடியில எழுந்தருளும் போது மோசே நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நான் உன்னை அனுப்புறேன் வான்னு கூப்பிடும் போது மோசே, ஆண்டவரே எனக்கு உங்க முகத்தை காட்டுங்கன்னு கேட்கல. அப்போ மோசே என்ன கேட்டார் தெரியுமா? ஆண்டவர் நீர் என்னோடு பேசினதற்கு ஒரு மாற்றத்தை. ஆனா இப்போ கர்த்தர் சொல்றார், என் கண்கள் லிஸ்ட் போட்டு கொண்டு வந்துருப்போம். மோசே இப்போ கேட்கலாம், என்ன வேணாலும் கேட்கலாம். ஆண்டவரே இந்த கோலை பிடிச்சிட்டு நிற்க முடியுது ஆண்டவர், ரொம்ப நேரம் கோலை தூக்கி நிற்க முடியல ஆண்டவரே, என் கைகளை பலப்படுத்த. எதுவுமே கேட்கல. ஆண்டவரே உங்க மகிமை, உங்க முகத்தை மட்டும் காட்டிருங்க ஆண்டவரே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, கிருபையில துவங்குற வாழ்க்கை மகிமையில முடியணும். கிருபையில தொடங்குற வாழ்க்கை மகிமையில முடியணும். இதை நம்ம கேட்கணும், இதை நம்ம விரும்பணும், இதை நம்ம வாஞ்சிக்கணும். உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணும். ஆமென். உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம் பாதம்
சித்தம் அறியணுமே. ஆமென். உம் சித்தம் அறியணுமே. பாடுவோம். எனது மணவாளனே, எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, என் இதய ஏக்கமே, இனியவரே, இனியவரே, இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், உம்மைத்தான் தேடுகிறேன். ஆமென். நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு உங்க முகத்தை பார்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். யாத்திராகம் 33:19 என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? அவர் முகத்தை பார்க்கணும்னா இப்போ அவர் நமக்கு பாராட்டுகிற தயவு இருக்குல்ல, இது மட்டும் பத்தாதான், அவருடைய மொத்த தயவையும் நமக்கு முன்பாக கடந்து போக பண்ணா மட்டும்தான் அவரை பார்க்க முடியும். நான் வாழ்ந்திருப்பதற்கு என் தேவனுடைய மொத்த தயவும் எனக்கு தேவையில்லை, அவருடைய ஒத்த தயவே போதும். ஆனா நான் அவர் முகத்தை பார்ப்பதற்கு அவருடைய மொத்த தயவு எனக்கு தேவை. அவர் தயை பெருத்தவர் அல்லவா? ஆண்டவர்கிட்ட எவ்வளவு தயவு உண்டோ அவ்வளவு தயவையும் எனக்கு தந்தா மட்டும்தான் என்னால் அவரை பார்க்க முடியும்னா இந்த இடத்துல என் நீதி எல்லாம் குப்பைன்னு ஆயிட்டுல. இரவும் பகலும் 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தது, அதனால நீ பார்த்துடலாம் நினைக்காத. இதெல்லாம் வாழ்க்கையில உன்னை உருவாக்குவதற்கு ஏதுவானது. அதே நேரத்தில் இதனால பார்த்துடலாம் நினைக்காத. அந்த பரிசையன் வந்து ஜெபித்தானல, நான் வாரத்துக்கு 2 நாள் உபவாசிக்கிறேன், நான் தசமபாகெல்லாம் கரெக்டாக கொடுக்குறேன், நான் அவங்கள போல இல்லைங்க. பாரு, நீ என்னை பார்க்கணும்னா என்னுடைய மொத்த தயவு, என் தயவை எல்லாம். எதுக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு தெரியுமா? மகிமையை பார்க்கணும்னா நீ எந்த லைஃபை தான் விரும்பணும் தெரியுமா? டிபெண்டன்ட் லைஃபை தான் விரும்பணும், சார்ந்து இருக்கிற வாழ்க்கையை தான் விரும்பணும். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. எல்லா தயவையும், ஓ ஜீசஸ், ஆமென். என்னை உயர்த்துறதுக்கு ஆண்டவருடைய மொத்த தயவு தேவையில்லை, ஒத்த தயவு இப்படி பார்த்தாலே போதும். ஆனா நான் அவரை பார்க்கணும்னா அவர் இந்த தயவு பெருத்தவருங்க, அவருடைய எல்லா தயவையும். அதான் சொல்ல, எவன் மேல் நான் யார் பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அவங்க தான் என்ன பார்க்க முடியும். சொல்லிவிட்டு அடுத்து சொல்றார், நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷன் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது. சொன்னதும் மோசே ஜெபத்தை மாத்தல, ஆபிரகாம் ஜெபத்தை மாத்தினார்ல. இஸ்மவேல் உமக்கு முன்பாக, இப்ப இதே இந்த இடத்துல நான் இருந்திருந்தேன், ஆண்டவரே உங்க மகிமையை பார்க்கணும், பார்த்தா அவுட்டு, அப்போ அட்லீஸ்ட் தூதனையாவது காட்டுங்க ஆண்டவரே. இங்க மோசே பாருங்க, உறுதியா இருக்கிறான். என்னை பார்த்தா ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது, பரவாயில்ல பார்த்துட்டு செத்து போயிரு, உறுதியா இருக்கிறான். நகோமி போங்க போங்கன்னு சொல்லும் போது ஓர்பாள் முத்தமிட்டு போகிறாள், ரூத்தோ விடம் உறுதி. அவ உறுதியா இருக்கிறதை கண்டு சில நேரத்தில் ஆண்டவர் பார்ப்பார், எனக்கு இது ரொம்ப தேவைன்னா, எது எனக்கு ரொம்ப தேவை அதுல நான் உறுதியா இருப்பேன், உறுதியா இருப்பேன். ஆண்டவர் சொல்ற, நீ என் முகத்தை பார்த்தா செத்துருவ மோசே. மோசே அப்படியே நிக்கிறார். வேற ஏதாவது உம்முகம் பார்க்கணுமே, அவ்வளவுதான், எனக்கு உங்களை பார்க்கணும். உறுதியா இருக்கிறான், வாஞ்சிக்கிறான், உறுதியா இருக்கிறான். அதுதானே தாவீது சொல்லுகிறார், இப்படியே உம்மை பார்க்க ஆசையா இருந்து. ஆமென். உறுதியா இருக்கிறான். அடுத்து பாருங்க, கிரயம் செலுத்துகிறான், கிரயம் செலுத்துகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார் 34வது அதிகாரம் 1 முதல் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். நீ என்ன பண்ணணும் தெரியுமா? நீ உடைச்சு போட்டியே 2 கற்பலகை, அதே போல 2 கல்லுல 2 பலகைகளை செதுக்கி கொண்டு வா அப்படிங்கிறார். மோசையால கோலை பிடிச்சிட்டே நடக்க முடியல. இப்ப மலை மேல எதை தூக்கிட்டு போனோம்? நம்ம பைபிள் தூக்கிட்டு போறதுக்கு கொண்டு வந்து வச்சுட்டு இப்படி வச்சிட்டு இருக்கிறோம். மோசே 2 கல்லை கையில தூக்கிட்டு
சரி மோசே நினைச்சிருப்பார், சரி ஆரோனையும் ஊரையும் கூப்பிடலாம் நினைக்கும் போது கர்த்தர் சொல்வார், ஒருவனும் உன் கூட வரக்கூடாது. மோசே எஸ்ங்கிறார். உன் மலையை சுற்றி ஆடு மாடு மேயக்கூடாது. ஆண்டவர், அது நான் என்ன ஆண்டவர் பண்ண முடியும்? எஸ்ங்கிறார். என்ன பார்க்கிறது தான் உன்னுடைய முக்கியமான நோக்கம்னா நான் சொல்றதுக்கெல்லாம் நீ எஸ் சொல்லுவேங்கிறார். மோசே எதுக்குமே நான் சொல்லல. ஆனா இதே மோசே கிட்ட ஆரம்பத்துல பேசும்போது, மோசே உன்னை நான் அனுப்புறேன் ஆண்டவரே. இல்ல ஆண்டவரே, ஜனங்க என்ன நம்ப மாட்டாங்க ஆண்டவரே. நோ ஆண்டவரே. இல்ல மோசே, நான் உன் கூட இருப்பேன் மோசே. நோ ஆண்டவரே, உன் கோலை கீழே போடு. அது நோ ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே, நான் உன் வாயோடு இருப்பேன். நோ நோ நோன்னு சின்ன காரியத்து. ஆமை, அதாவது கர்த்தரே நின்று எல்லாத்தையும் செய்யறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நோன்னு சொன்ன மோசே, இப்போ மோசே நீ மட்டும்தான் ஆயத்தமாகி இந்த மலையில காலையில வரணும், கற்பலைகளை எடுத்துட்டு வரணும், உன் கூட ஒருத்தரும் வரக்கூடாது, ஆடு மாடு ஒண்ணுமே மலையில மேயக்கூடாது. எஸ் 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 எஸ். ஆமென். அவர்தான் நம்முடைய நோக்கமாக இருந்தால் இந்த வேதம் நமக்கு சுகம். இம்மைதான் நமக்கு நோக்கமாக இருந்தால் இந்த வேதம் நமக்கு நுகம். இது கடினமான உபதேசம்னு சொல்லி விலகி போறவங்களை யார் தெரியுமா? அப்பத்துக்காக வருகிறார்கள். ஆனா யார்கிட்ட போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு என்று நிற்கிறவர்களை பார்த்து இயேசு பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானேனார். பேதுரு போனானா? போகல. அற்ப விசுவாசினார். பேதுரு போனாரா? இல்ல, போக மாட்டான். ஏன்னா அவங்களுக்கு நோக்கமே யார் தெரியுமா? ஜீசஸ். இந்த மோசே கர்த்தர் சொன்னதுக்கெல்லாம் எஸ் சொல்றார். நம்ம லைஃப்ல அவரை பார்ப்பது தான் நம்முடைய நோக்கமா இருந்தா அதனுடைய அடையாளத்தில் ஒன்று என்ன தெரியுமாங்க? ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுற எல்லாத்துக்கும் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? எஸ் சொல்லுவோம். எஸ் சொல்லுவோம். எஸ் சொல்லுவோம். ஆசை என்ன? கர்த்தர் என்ன சொன்னார்? நீ என் முதுக பாப்பேன்னு தானே சொன்னார். ஆனா எல்லாத்துக்கும் எஸ் சொல்லி வந்த மோசேக்கு தம்மையே வெளிப்படுத்தினார். அவருடைய முகத்தை பார்க்கிறான், அவரே பார்க்கிறான். கர்த்தரே சொல்லுகிறார், ஆரோன் மிரியாமை அழைத்து, இந்த மோசே யார் தெரியுமா? என் சாயலை காண்கிறான். அன்பு சபையே, அவர் நம்மை பார்ப்பதும் நாம் அவரை பார்ப்பதும் இதுதான் நம்முடைய வாழ்க்கை பூரணமாகிறது. அங்கதான் அவர் என்னை பார்க்கும் போது என் வாழ்க்கை ஆரம்பமாகிறது. நான் அவரை பார்க்கும் போது என் வாழ்க்கை பூரணமாகிறது. கர்த்தாவே, உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதையும் உம்முடைய முகத்தை எனக்கு காண்பித்தருளும். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மை தான் தேடுகிறேன், நான் உம்மை தான் நேசிக்கிறேன். ரெண்டு கைகளை உயர்த்தி உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ஏக்கத்தோடு வாஞ்சையோடு உம்முகம் ரலமஷேகே மம்ரோதனலரா, உம் பாதம் அமரணும், உம் பாதம் அமரணுமே. ஆமென். உம் சித்தம் அறியணுமே. ஹல்லேலூயா. உம் சித்தம் அறியணுமே. வேதம் சொல்லுகிறது, மோசே இரவு பகல் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான் என்று. கர்த்தர் சீஷர்களை அழைத்தது நோக்கமே எதுக்கு தெரியுமா? அவரோடு இருக்க. நானும் நீங்களும் அவரோடு இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். வலது கரத்தை அப்படியே உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து இந்த 2 ஜெபத்தை மனதார செய்வோமா? ஆண்டவரே, நீங்க என்ன பார்க்கணும், நான் உங்களை பார்க்கணும். நீர் என்னை பார்க்கும்போது எனக்கு ஒரு துவக்கம் கிடைக்கிறதப்பா. நான் உம்மை பார்க்கிற நிலை அடையும் போது எனக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கிறது.
ஆமே. நீங்க என்ன பார்க்கிறதுனால என் வாழ்க்கை ஆரம்பமாகிறது. நான் உங்களை பார்க்கிறதுல தான் என் வாழ்க்கை பூரணமாகிறது. என்னை இந்த நல்ல அனுபவத்திலே நடத்துவீராக. என்னை இந்த நல்ல அனுபவத்திலே நடத்துவீராக. என்னை இந்த நல்ல அனுபவத்திலே நடத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய முகத்தை மறைக்கும்படியான எல்லா காரியங்களையும் என்னை விட்டு தூரப்படுத்துவீராக. அந்த காரியங்கள் எனக்கு தூரமாய் இருப்பதாக. உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம்பாதம் அமரணுமே. Thank you, Lord. உம்பாதம் அமரணுமே. நன்றி ஆண்டவரே. உம் சித்தம் அறியணுமே, நானும் சித்தம் அறியணுமே. ஹல்லேலூயா. அப்படியே உட்காருங்க.